கடிகார சீரமைப்பாளரின் ரகசியம். ஒரு பரபரப்பான சந்தையில் ஒளிந்திருக்கும் மஞ்சள் மாசு படிந்த ஒரு சிறிய கடையில் ஹென்றி என்ற வயதான கடிகார சீரமைப்பாளர் தன் நாட்களை பழைய கடிகாரங்களை பழுது பார்த்து கொண்டும் அமைதியாகவும் செலவழித்தார். அவனது மேட்ராசு பிடித்த கைவிரல்கள் சீரான நடையில் நகர்ந்தன. தடிமனான கண்ணாடி ஊடாக அவனது கண்கள் சற்றே சிமிட்டின. ஒரு நாள் சோஃபியா என்ற இளம் பெண் அந்த கடையில் தவறுதலாக வந்தடைந்தாள். அவளது தாத்தா விட்டு சென்ற பழமையான கடிகாரம் நின்றுவிட்டது. ஹென்றி அதை எடுத்துக்கொண்டார். அந்த நுண்ணிய பொறியியல் பொறித்த எழுத்துக்களை தன் விரல்களால் தடவினார். கவனித்த சோஃபியா கடையின் பின்புற அறையிலிருந்து வெளிவரும் ஒரு வெளிச்சத்தைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினாள். ஹென்றி சிரித்தார். அது என் ரகசியம் என்றார். நேரம் ஓடுவதல்ல, அது கதைகளை சொல்கிறது. இந்த கடிகாரம் பல தலைமுறைகளின் காதல், இழப்பு, சிரிப்பை கண்டிருக்கிறது. சிறு டிக் எனும் சத்தத்துடன் கடிகாரம் உயிர் தெழுந்தது. அவளது கண்கள் பெரிதாகின. கடிகார முகத்தில் தோன்றியது தாத்தாவின் சிரிப்பு, பாட்டியின் கண்ணீர். ஹென்றி அவளிடம் கடிகாரத்தையே காட்டினார். அது இப்போது நினைவுகளோடு மணிக்கட்டில் துடிக்கின்றது.